أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون صلى الله على محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى زاد للآخرة الله تبارك وتعالى يقول في محكم تنزيله العظيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما புகழ் அனைத்தும் உலகனைத்தையும் படைத்தாளுகின்ற வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே ஆகும். சத்திய வழிகாட்டுவதற்காக அனுப்பப்பட்ட சத்திய தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர்கள் அனைவர் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. புனித ஜும்மா கடமை நிறைவு செய்வதற்காக இங்கு சமூகம் அளித்திருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, எவ்வாறான ஒரு வாழ்க்கையை கொண்டு இம்மை மறுமை வெற்றியையும் அல்லாஹ்வின் அன்பையும் அருளையும் அவனுடைய அருட்கொடை என்னும் சுவர்க்கத்தையும் அடைந்து கொள்ள முடியுமோ அந்த வாழ்க்கையை எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலும் கடைபிடித்தொழுகுமாறும், எவ்வாறானதொரு வாழ்க்கையை கொண்டு இம்மை மறுமையின் தோல்வியையும் அல்லாஹ்வின் கோபத்தையும் தண்டனையையும் கொடிய நரகத்தையும் அடைந்து கொள்ள வேண்டி வருமோ அந்த வாழ்க்கையிலிருந்து முற்றாக விலகி நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் உறுதியாக வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, அல்லாஹு தஆலா நமது வாழ்க்கையிலே நமக்கு 3 கட்டங்களை வைத்திருக்கின்றான். ஒன்று சிறு பருவம், இரண்டாவது வாலிப பருவம், மூன்றாவது முதுமை பருவம். இந்த 3 பருவத்திலும் சிறு பருவம் என்பது அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்குரிய பருவம். முதுமை பருவம் என்பது பலகீனமான ஒரு பருவம். ஆனால் இந்த இளமை பருவம் இருக்கின்றதே, அந்த பருவம்தான் ஒரு மனிதன் நல்ல காரியமாயினும் கெட்ட காரியமாயினும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய பருவம். அப்படியான இந்த இளமை பருவத்தை அல்லாஹ் அதிகம் விரும்புகிறான். இந்த இளமை பருவத்தை கொண்டு தமக்கும் நல்லதை செய்து கொண்டு தமது சமுதாயத்துக்கும் நல்லதை செய்து கொண்டு மறுமைக்காகவும் நல்லவைகளை செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு
என்பதனால் அல்லாஹ் இந்த பருவத்தை அதிகம் விரும்புகின்றான். அதனால்தான் மறுமை நாளில் அந்த அமளிதுமளியான நேரத்திலே மனிதன் தன்னுடைய முடிவு என்னவாக இருக்கும் என்று பதட்டம் அடைந்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய நிழலை அமைதியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம், இளமை கூட்டம், வாலிப கூட்டம், அல்லாஹ்வுடைய அரிசில் அல்லாஹ்வுடைய நிழலிலிருந்து அல்லாஹ் 7 சாராருக்கு நிழல் வழங்குவான். அவ்வாறான அந்த 7 சாராரிலே ஒரு கூட்டம் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வாழ்வதிலே தனது வாலிபத்தை கழித்த ஒரு வாலிபன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார். இந்த இளமை பருவம் இருக்கின்றதே, இந்த இளமை பருவத்திலே ஒருவர் ஒரு இளைஞன், ஒரு வாலிபன் தன்னை முழுமையாக இஸ்லாத்துக்காக ஈடுபடுத்திக் கொள்வானாக இருந்தால் அவனுக்கு மறுமையிலே கிடைக்கின்ற மிகப்பெரியதொரு பரிசாக இதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்துச் சொல்கின்றார்கள். நாம் இங்கு சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், இந்த உலகத்தின் வாழ்க்கை நமக்கு சொற்பமானது, மறுமை வாழ்க்கை நிரந்தரமானது. நிரந்தரமான அந்த வாழ்க்கையிலே சுகமான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, துன்பமில்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைப்பதற்காக நமக்கு கிடைக்கின்ற ஒரு சிறிய சந்தர்ப்பமான இந்த காலத்தை நாம் மிக கவனமாக பயன்படுத்திக் கொள்வோம் என்றால் அந்த மறுமை வாழ்க்கை நமக்கு மிக உயர்ந்த வாழ்க்கையாக இருக்கின்றது. அதிலும் வாலிப பருவத்திலே இருந்து மார்க்கத்திலேயே தன்னுடைய அந்த வாலிபத்தை கழித்த ஒருவர் வயோதிபம் அடைகின்ற வரைக்கும் அதே பக்குவத்தோடு இருந்துவிட்டு அவர் மரணிப்பாராக இருந்தால் அவருக்கு 2 மடங்கான பாக்கியம் கிடைக்கின்றது. ஒன்று, வாலிபத்திலே அவர் இஸ்லாத்திலே இருக்கின்றார், அந்த வாலிபத்திலிருந்து தொடங்கி வயோதிபம் வரைக்கும் இஸ்லாத்திலே அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றார் என்ற அந்த பாக்கியம் அவருக்கு இருக்கின்றது. அதனால் இந்த வாலிப பருவத்தை தான் மிக மிக கவனமாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதற்கு சஹாபாக்கள் நமக்கு சிறந்த முன்மாதிரியானவர்களாக வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மஸ்ஜிது நபவிக்கு அருகிலே அப்படி வந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே இரவு நேரம் இஷா தொழுகைக்கு பின்னால் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு தொழுகையிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த இரவு தொழுகையிலே குர்ஆனை ஓதுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் வாழ்த்தி கேட்டுவிட்டு நபி அவர்கள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்லாமல் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய அந்த கிராஅத்தை கொஞ்ச நேரம் ரசனையோடு கேட்டுக் கொண்டிருந்து விட்டு சென்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். நபிகளாருடைய காலத்தில் இருந்த இளைஞர்கள் எல்லாம் அவர்கள் தங்களை மார்க்கத்திலே முழுமையாக ஈடுபடுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் இரவு தொழுகையை மிக ஆர்வத்தோடு ஆசையோடு அல்லாஹ்விடத்திலே நன்மையை எதிர்பார்த்தவர்களாக அதிகம் தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். பாவங்களின் பக்கம் அவர்கள் தம்மை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு பதிலாக நன்மைகளின் பக்கமாக அவர்கள் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டிருந்தார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இளமை பருவத்திலேதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதனால் அவருடைய இளமை பருவம் முழுவதும் முழுமையாக இஸ்லாத்திலே கழியக்கூடியதாக இருந்திருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், அவர் இளமை பருவத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காலம் அவருடைய தந்தை மரணித்திருந்தார். அந்த நேரத்திலே அந்த தாய்
ஷிருக்கிலே மிக பிடிவாதமாக இருந்தார், பழமைவாதத்திலே பிடிவாதமாக இருந்தார். அதனால் அந்த காலம் எப்படி என்றால், பெற்றோருக்கு தெரியாமல் இஸ்லாத்தை பிள்ளைகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள், தாய்க்கு தெரியாமல் மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார், கணவனுக்கு தெரியாமல் மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார். இப்படியெல்லாம் ஈமானை மறைத்துக் கொண்டிருந்த காலம். அந்த காலத்திலே இந்த சஅத் ரலியல்லாஹுடைய தாய் அந்த பழமைவாதத்தில் பிடிவாதமாக இருந்ததனால அந்த தாய்க்கு தெரியாமல் சஅத் ரலியல்லாஹு அவர்கள் ஈமானை மறைத்துக் கொண்டிருந்தார்கள், இஸ்லாத்தை மறைத்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் தாய்க்கு ஒரு வழியிலே தெரிய வந்து விடுகின்றது. தாய் மகனை கடுமையாக எச்சரித்து மூதாதைகளுடைய வழியை பின்பற்றுமாறு சொல்லுகிறார். அப்படி சொல்லுகின்ற நேரத்திலே மகன் கண்டுகொள்ளவில்லை. பலமுறை சொல்லியும் சரிவரவில்லை என்பதனால ஒரு நாள் தாய் மகனை பார்த்து சொல்கிறார், மகனே, நீ முகம்மதுடைய வழியை கைவிடுகின்ற வரைக்கும் நான் எதுவும் உண்ணவும் மாட்டேன், பருகவும் மாட்டேன் என்று அந்த தாய் உண்ணாவிரதம் இருக்க தொடங்கிவிட்டார். இப்பொழுது மகன் அதை கண்டுகொள்ளவே இல்லை. ஒரு நாள், 2 நாள் இப்படியே கழிகின்றது. தாய் பிடிவாதமாகவே இருக்கின்றார். இந்த நிலைமையிலே தாய் பலகீனப்பட்டு உடலை விட்டும் உயிர் பிரிகின்ற அளவுக்கு ஒரு கட்டத்தை அடைந்திருக்கின்ற நேரத்தில் மகன் தாயுடைய காதுக்கு பக்கத்திலே வாயை கொண்டு போய் வைத்து தாய்க்கு என்ன சொன்னார் தெரியுமா? தாயே, எல்லோருக்கும் அல்லாஹ் இயல்பாக ஒரே ஒரு உயிரைத்தான் கொடுத்திருக்கிறான், அதைத்தான் உங்களுக்கும் தந்திருக்கிறான். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். அல்லாஹ் உங்களுக்கு 100 உயிர்களை தந்திருந்து 99 உயிர்களும் இதே பிடிவாதத்திலே உங்களை விட்டு பிரிந்து சென்று 100வது உயிர் பிரிகின்ற காட்சியை நான் பார்த்து கொண்டிருந்தாலும் நான் சலனப்பட மாட்டேன். நீங்கள் செத்து மடியுங்கள். தாய்க்கு சொன்ன உடனே தாய் மகனுடைய உறுதியை கண்ட உடனே ஆச்சரியம் அடைந்தவராக, அதிர்ச்சி அடைந்தவராக உண்ணவும் பருகவும் ஆரம்பித்தார். அல்லாஹு தஆலா இந்த காட்சியை எப்படி ரசித்தான் தெரியுமா? இந்த வாலிபனுடைய, இந்த இளைஞனுடைய இந்த காட்சியை அல்லாஹ் எப்படி ரசித்தான் தெரியுமா? 31வது அத்தியாயத்தின் 13வது வசனத்தை இறக்குகிறான். அந்த வசனத்துல அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், தாய்க்கும் தந்தைக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள், அவர்களுடைய சொல்லுக்கு நீங்கள் அடிபணியுங்கள். ஆனால் அலா அன் துஷ்ரிக பிஹி மா லைஸ லக பிஹி இல்முன் ஃபலா துத்திஹுமா. அந்த தாயும் தந்தையும் அறிவு ஞானம் இல்லாமல் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்குமாறு, ஷிர்க் வைக்குமாறு உங்களை பலவந்தப்படுத்தினால் ஃபலா துத்திஹுமா, அப்போது அவர்களுக்கு ஒருபோதும் வழிபட்டு விடாதீர்கள். இதுவரைக்கும் வழிபட வேண்டும். உங்களை அல்லாஹ்வுக்கு மாறு செய்யுங்கள் என்று சொல்லாத வரைக்கும் வழிபட வேண்டும். சொன்னால் வழிபட வேண்டாம். வசாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, இந்த உலக காரியங்களில் அவர்களோடு ஒத்துழைப்பாகிறீர்கள் என்று அல்லாஹ் இந்த திருமறை வசனத்தை இறக்குகிறான். பெற்றோர்களுக்கு கட்டுப்படுவதற்கு அல்லாஹ் ஒரு எல்லை போட்டிருக்கின்றான், ஒரு வேலி போட்டிருக்கின்றான். உலக காரியத்தில் அவர்களோடு இணங்கி செல்லுங்கள். பசிக்கிறதா, உண்ண கொடுங்கள். தாகமா, குடிக்க கொடுங்கள். நோயா, மருந்து வாங்கி கொடுங்கள். இருக்க இடமில்லையா, ஏற்பாடு செய்து கொடுங்கள். எல்லாமே துனியாவுடைய காரியங்களை செய்யுங்கள். ஆனால் மார்க்கம் என்று வந்துவிட்டால் அல்லாஹ்வுக்கு வழிபட வேண்டுமே அல்லாமல் மார்க்கத்துக்கு முரணாக தாயோ தந்தையோ அல்லது இருவருமோ கட்டளையிட்டால் அதற்கு ஒருபோதும் வழிபடாதீர்கள் என்று அல்லாஹ் இந்த திருமறை வசனத்தை இறக்கினார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த அந்த இளைஞர்கள் தங்களுடைய முழுமையான இளமையையும்
மார்க்கத்துக்காகவே அர்ப்பணித்தார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அதனால் அப்படியான இளமையைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான். இது போன்ற துணிவான இளமையைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான். இப்படியான இளமை பருவத்திலே அல்லாஹ்வுடைய தீனை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, ஈமானை பாதுகாப்பதிலே மிக பலமாக உறுதியாக இருந்த அந்த சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செயலை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே இடம்பெற செய்து விட்டான். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு மார்க்கத்துக்காக தம்மை அர்ப்பணம் செய்கின்ற இளைஞர்கள் மிக மிக பிடித்தமானவர்கள் என்பதை இந்த வரலாறு நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அதனால் இளைஞர் இளமை பருவம் இருக்கின்றதே, அந்த பருவம் அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைந்து கொள்ளக்கூடிய பருவமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் வரலாற்றிலே மிக மிக முக்கியமாக பேசப்படக்கூடிய ஒரு நபித்தோழர் தான் அவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே போர் நடக்கின்றது. அந்த நேரத்திலே ரோமாபுரிக்கு எதிராக போர் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படியான காலகட்டத்திலே ரோமாபுரி மன்னன் முஸ்லிம்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றான். முஸ்லிம்கள் இஸ்லாத்துக்காக மிகப்பெரிய அர்ப்பணங்கள் செய்கின்றார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கின்றான். அதை அவன் கண்கூடாக கண்டுகொள்வதற்காக தன்னுடைய இராணுவத்துக்கு சொல்லி இருந்தான், முஸ்லிம்களை நீங்கள் அவர்களை நீங்கள் கைது செய்தால் கொலை செய்து விட வேண்டாம், அவர்களை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள், அவர்கள் தங்களுடைய சமயத்திலே தங்களது மார்க்கத்திலே எப்படி உறுதியான நிலைப்பாட்டோடு இருக்கின்றார்கள் என்பதை நான் பரீட்சித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அதே போல 300 கைதிகள் அகப்படுகின்றார்கள். அந்த கைதிகளே அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அடங்குகிறார்கள். அவர்களை இந்த ரோமாபுரி அந்த இராணுவம் மன்னனிடத்திலே சங்கிலி போட்டு எடுத்து வருகிறார்கள். கொண்டு வந்து இந்த இவர்களில் முகம்மதுக்கு நெருக்கமானவர் யார் என்று கேட்க அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முன்னிலைப்படுத்துகிறார்கள். அந்த இடத்துக்கு வந்த உடனே அந்த மன்னன் அந்த அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனதை வெல்லுவதற்காக யாருமே கொடுக்காத மிகப்பெரிய ஒரு வெகுமதியை அவன் கொடுக்கின்றான். என்ன கொடுத்தான் தெரியுமா? நீ இஸ்லாத்தை விட்டுவிட்டு கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டால் என்னுடைய ஆட்சியின் சரிபாதியை உனக்கு தருவேன் சொல்லுகிறான். அப்போது அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உமது ஆட்சியின் ஒரு பகுதி அல்ல, உமது ஆட்சியை முழுமையாகவே வந்துவிட்டு அரபு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா ஆட்சியையும் எனக்கு தந்துவிட்டு இஸ்லாத்தை விட்டுவிட சொன்னாலும் ஒரு நிமிட நேரம் என விட்டுவிட மாட்டேன். வாழ்நாளை விடுங்கள், ஒரு நிமிடத்துக்கு இஸ்லாத்தை விட்டுவிடு என்று சொன்னாலும் விட மாட்டேன். அப்படியா? அப்படி என்றால் நான் உன்னை கொலை செய்வேன். அதுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? நீ கொலை செய்ய விருப்பம் என்றால் கொலை செய்யலாம், நான் அதை பற்றி கொஞ்சமும் கவலைப்பட மாட்டேன். யார்? ஒரு இளைஞன், ஒரு வாலிபன் அந்த அரசனை பார்த்து பேசுகிறார். நான் ஒருபோதும் பயப்பட மாட்டேன். அப்படியா? அதற்கு பின்னால் என்ன செய்கிறான் தெரியுமா? அந்த அதாவது ஒரு கழுமரத்திலே ஏற்றி கட்டி வைத்து விட்டு அம்பு எய்யக்கூடிய அந்த கூட்டத்தை அழைத்து சொல்லுகிறான், இவருக்கு நீ அம்பு எய்ய வேண்டும். எப்படி என்றால் அது அவருடைய உயிரை பறித்து விடக்கூடாது. அதாவது கை ரெண்டுக்கும் இடையால போக வேண்டும், தோளுக்கு மேலால போக வேண்டும், 2 காலுக்கு இடையால போக வேண்டும், அப்படித்தான் போக வேண்டும். அதாவது அவரை பயங்காட்ட வேண்டும், அதுதான் நோக்கம். அப்படித்தான் அம்பெய்ய வேண்டும் என்று சொன்ன போது சரி, அதே போல அம்பெய்யப்பட்டது. அவர் கொஞ்சமும் சலனப்படவில்லை. நீண்ட நேரம் அம்பெய்து விட்டு அரசனுக்கே அது வேண்டாம் என்று போனதோடு நிறுத்திவிட்டு அதற்கு பின்னால் என்ன சொல்லுகிறான்? அவனுடைய பணியாட்களை சொல்லி
ஒரு பெரியதொரு சட்டியிலே எண்ணெயை சூடாக்கி அந்த எண்ணெயில அங்கிருந்த முஸ்லிம் கைதிகளில் 2 பேரை தூக்கி போட சொல்றான். போட்டா எலும்பு வேறாகவும் சதை வேறாகவும் அப்படியே பிரிந்து போகின்ற காட்சியை இவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். பார்த்து கொண்டிருந்து விட்டு அழுதார். அப்துல்லா ஹுதா பறையெல்லாம் அழுகிறாங்க. அந்த அழுகையை கண்டோடனே அவனுடைய வேலையாட்கள் பணியாட்கள் அரசனை பார்த்து இவர் அந்த காட்சியை பார்த்து கொண்டு அழுகிறார் என்று சொல்கிறார். அப்பொழுது அரசன் அழைக்கிறான். அழைந்து, மனம் மாறிவிட்டாயா? அந்த காட்சியை கண்டு நீ பயந்து அழுது விட்டாயா என்று கேட்ட உடனே அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நான் அதற்காக அழவில்லை. அல்லாஹ் எனக்கு இயல்பாக ஒரே உயிரை தந்திருக்கிறான். நீ என்னை அதிலே தூக்கி போட்டா ஒரு நொடிப்பொழுதிலே நான் இறந்து போயிடுவேன். அதனால நான் அல்லாஹ்வுக்காக மிகப்பெரிய கஷ்டத்தை நான் அனுபவிக்க மாட்டேன். என்னுடைய உடம்பில் இருக்கின்ற மயிர்களின் அளவுக்கு எண்ணிக்கையில் எனக்கு அல்லாஹ் உயிர்களை தந்திருந்து அந்த ஒவ்வொரு உயிரும் இந்த எண்ணெய் சட்டிக்குள்ளே போகின்ற ஒரு காட்சியை நீங்கள் பார்க்க முடியும் என்றால் அதற்கு அப்படியான ஒரு வாய்ப்பு எனக்கு கிட்டவில்லையே என்று நினைத்துத்தான் நான் அழுதேன் என்று சொன்னான். இப்பொழுது அரசன் பார்த்தான், இவரை ஒன்றுமே செய்ய முடியாது. 3 நாட்களாக பட்டினி போட்டான். பட்டினி போட்டுவிட்டு முன்னால கொண்டு வந்து பன்றி இறைச்சியையும் மதுவையும் கொண்டு வந்து வைக்கிறான். அப்பொழுது என்ன சொன்னாங்க தெரியுமா? இதை இப்படியான கட்டத்துக்கு இது ஹலால் தான், ஆனாலும் நான் சாப்பிடவும் மாட்டேன் குடிக்கவும் மாட்டேன் என்று 3 தினங்கள் பட்டினியோடு இருந்தார். அதற்கு பின்னால என்ன செய்கிறான்? அதாவது ருசிகரமான உணவுகளை கொடுத்து சாப்பிட வைத்து ஒரு அறையிலே தனிமையாக வைத்து ஒரு அழகான பெண்ணை கொண்டு வந்து விடுகிறான். அதாவது விபச்சாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு பெண்ணை கொண்டு வந்து விடுகிறார். அவர் திரும்பியும் பார்க்கவில்லை. பசிக்கு சாப்பிட்டார், பசிக்கு உண்டார், ஆனால் எதையும் அவர் சாப்பிடவில்லை. இதற்கு பின்னால அரசன், அந்த மன்னன் அவரை பக்கத்திலே அழைத்து சொல்கிறார், சரி நான் உன்னை மன்னித்து விடுகிறேன், உனக்கு விடுதலை வருகிறேன், நீ என்னுடைய நெத்தியை முத்தமிட வேண்டும் என்று சொல்கிறார். அந்த இளைஞனை அந்த அரசன் எந்த அளவுக்கு விரும்பினானே பாருங்கள். என்னுடைய நெத்தியை முத்தமிட வேண்டும் என்று சொல்கிறார். அப்பொழுது அவர் சொன்னார், உங்கள் நெத்தியை முத்தமிடுகிறேன், ஆனால் என்னை மட்டும் விடுதலை செய்தால் போதாது, என்னோடு இருக்கின்ற எல்லா கைதிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அப்போது அந்த மன்னன் எல்லோரையும் விடுதலை செய்துவிட்டு 3000 தீனார் தங்க நாணயம் அவர்களுக்கு பரிசாக கொடுத்து 300 பேரையும் விடுதலை செய்து அனுப்பினான். பிற்காலத்திலே அந்த அரசன் எப்படி நஜ்ஜாஷி மன்னர் இரகசியமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரோ அதே போல அந்த மன்னனும் நாட்டு மக்களுக்கு தெரியாமல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று வரலாறு நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, ஒரு அரசனுக்கு முன்னால் இஸ்லாத்தை விட்டுக் கொடுக்காமல், ஈமானை விட்டுக் கொடுக்காமல் துணிச்சலோடு இருந்த இளைஞர்களுடைய வரலாறு நமக்கு இப்படியான பாடத்தை புகட்டுகின்றது. இப்போது இவர்கள் எல்லோரும் விடுதலையாகி மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவுக்கு வந்ததும் அங்கு நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்துச் சொன்ன போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்துவிட்டு வந்திருக்கின்ற இந்த அப்துல்லா இப்னு ஹுதாஃபாவுடைய நெத்தியை நான் முத்தமிடுகிறேன், என்னை தொடர்ந்து நீங்களும் முத்தமிடுங்கள் என்று அங்கிருந்த தோழர்களுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, அன்றைய காலத்திலே இருந்த இளைஞர்கள் தங்களுடைய பலத்தை, தங்களுடைய வல்லமையை அவர்கள் இஸ்லாத்துக்காக அவர்கள் பிரகடனப்படுத்தினார்கள் என்பதை இந்த வரலாறு நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அதனால் இந்த இளமை பருவம் இருக்கின்றது, இந்த இளமை பருவத்தை சஹாபாக்கள் எப்படி கழித்தார்களோ அப்படி நாம் கழிக்க வேண்டும். அதாவது இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் என்று எடுத்துக்கொண்டாலும் அதிலும் இளைஞர்கள் தான்
முன்வரிசையிலே நிற்பார்கள். அதே போல போர்க்களம் என்று எடுத்துக் கொண்டாலும் இளைஞர்கள் தான் முன்வரிசையிலே நிற்பார்கள். அதாவது பத்ர் போர் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அருகிலே 2 இளைஞர்கள் வருகிறார்கள். இளைஞர்கள் என்றால் 20-25 வயது கிடையாது, ஒரு 14-15 வயது சின்ன பிள்ளைகள் 2 பேர் வருகிறார்கள். 2 பேருடைய பேரு முஆத். அந்த ஒருவர் முஆத் இப்னு அம்ர். அந்த 2 பேரும் வருகிறார்கள். வந்து அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்கிறார்கள், அபூ ஜஹில் யார் என்று எங்களுக்கு காட்ட முடியுமா என்று கேட்கிறார்கள். ஏன், இவர்கள் மதீனா வாசிகள், அபூ ஜஹிலை கண்டதில்லை. அதாவது மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் வந்த மக்களுக்குத்தான் அபூ ஜஹிலை தெரியும், இவர்களுக்கு மதீனாவாசிகளுக்கு தெரியாது. ஏன், எதற்காக அபூ ஜஹிலை காட்ட வேண்டும் என்ற போது அந்த 2 பேரும் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூலை அவன் இழிவுபடுத்தினான், அவருக்கு பல தொல்லைகள் கொடுத்தான், அவர்களுக்கு பல அநியாயங்கள் செய்தான், அவர்களுக்கு உயிரற்று அச்சுறுத்தல் செய்தான். அதனால் அவனை நாங்கள் கொலை செய்ய வேண்டும். இந்த 2 பேரும் சொல்லும் போது அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஆச்சரியப்பட்டார்கள். இவ்வளவு சின்ன வயதுடைய மிகப்பெரிய வீரன் அந்த அபூ ஜஹிலை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்களா என்ற உடனே அப்படியே கலைத்துக் கொண்டிருக்கும் போது அபூ ஜஹில் குறுக்கே போகிறான். இந்த 2 பேருக்கு காட்டி கொடுத்தார். அதோ பாருங்கள், அவன் தான் அபூ ஜஹில். இந்த 2 பேருடைய கையில் இருந்தால் வாள்களை எடுத்துக்கொண்டு வேகமாக ஓடினார்கள். வேகமாக ஓடி ஒருவர் என்ன செய்கிறார் தெரியுமா? குதிரையுடைய காலை வெட்டுகிறார். அப்போது விழுந்து விடுகிறான். அடுத்த 2ஆமவர் அவனை வெட்டுகிறார். 2 பேரும் சேர்ந்து அந்த 2 பேரை வெட்டினார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, அன்றிருந்த இளைஞர்கள் அப்படித்தான் இஸ்லாத்துக்காக தம்முடைய வாழ்நாளை முழுமையாக அர்ப்பணம் செய்தார்கள் என்பதை நாம் இங்கு பார்க்கின்றோம். அதனால் வாலிபத்தின் மூலமாக அல்லாஹ் எதிர்பார்ப்பது என்ன? உன்னுடைய வாலிபத்தை நீ ஈமானில் பலமாக வைத்துக் கொண்டு, இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றிக் கொண்டு, இபாதத்துகளை நீ நல்ல முறையில் செய்துவிட்டு நீ என்னை வந்து சந்தித்தால் மஹ்ஷர் மைதானத்திலே அந்த என்னுடைய நிழலை நான் 7 பேருக்கு கொடுக்கும் போது நீங்களும் ஒரு கூட்டமாக இருக்க போகிறீர்கள் என்பதைத்தான் அல்லாஹ் நமக்கு சொல்லி இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, வாலிபர்களை பற்றி நான் இந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்வதற்கான காரணம் என்னவென்றால், இந்த ஜமாஅத்தை நாம் முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால், இந்த ஜமாஅத்திலே முன்னேற்றகரமான பணிகள் நாம் செய்ய வேண்டுமா இருந்தால் வாலிபர்கள் முன்னுக்கு வர வேண்டும். வாலிபர்கள் தம்மை அல்லாஹ்வுடைய தீனுக்காக அர்ப்பணம் செய்ய வேண்டும். தம்முடைய காலங்களை, நேரங்களை அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்காக அவர்கள் அர்ப்பணம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வாலிபர்களிடமிருந்து இதைத்தான் நாம் எதிர்பார்க்கின்றோம். நீங்கள் ஐங்கால தொழுகையுடைய நேரங்களிலே ஊரிலே இருப்பீர்களாயிருந்தால் கண்டிப்பாக ஜமாத் தொழுகைக்கு சமூகம் அளிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இரவு தொழுகை கியாமுல் லைல் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் விடாமல் தொடர்ச்சியாக தொழுகின்றவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய குர்ஆனை அதிகமாக ஓதுகின்றவர்களாக இருக்க வேண்டும். குர்ஆனுடைய மொழிபெயர்ப்புகளை, ஹதீஸுடைய மொழிபெயர்ப்புகளை வாசிப்பதற்காக உங்களுடைய நேரங்களையும் காலங்களையும் ஒதுக்குகின்றவராக இருக்க வேண்டும். பாவமான சூழல்கள், பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்ற போதெல்லாம் அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்து கொள்ள வேண்டும். எப்படி ஒரு நெருப்பை கண்டால் எப்படி நாம் அஞ்சுவோமோ அதை விடவும் பாவத்தை கண்டால் அஞ்சுகின்றவர்களாக இருக்க வேண்டும். அப்படியான நிலைமையில்
இளமை பருவத்தை நாம் கழித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஜமாத்துடைய முன்னேற்றத்தை வாலிபர்களுடைய கையிலேதான் நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். வாலிபர்களுடைய கையிலேதான் இந்த ஜமாத்துடைய முன்னேற்றம் இருக்கின்றது. வயோதிபர்கள் பலகீனமாகிவிட்டார்கள், வாலிபர்கள் சுறுசுறுப்பாக இருக்கின்றார்கள். பெற்றோர்களை பொறுத்தவரையிலே நீங்கள் உங்களது பிள்ளைகளை சிறு பிராயத்திலிருந்து இப்படியான தியாக வரலாறுகளை சொல்லி உங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு சஹாபாக்களுடைய தியாக வரலாறுகளை சொல்லி காட்ட வேண்டும். அந்த சஹாபாக்கள் எப்படி இளமை பருவத்திலே இஸ்லாத்துக்காக தம்மை அர்ப்பணம் செய்தார்களோ அதே அர்ப்பணத்தை உங்களது பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்து அவர்களையும் இஸ்லாத்துக்காக அர்ப்பணம் செய்கின்ற பிள்ளைகளாக உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். இது தாய் தந்தை இருவருடைய பொறுப்பாக இருக்கின்றது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, இந்த நாட்டுடைய நிலைமை எந்த அளவுக்கு போய்கொண்டிருக்கின்றது தெரியுமா? கடந்த ஒரு வருடத்துக்குட்பட்ட காலத்திலே இந்த நாட்டிலே 2 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அப்படி கைது செய்யப்பட்டவர்களில் 95% போதை வஸ்துக்கு அடிமையானவர்கள். அவர்களில் அதிகமானவர்கள் வாலிப பருவத்தில் உள்ளவர்கள். இப்படி வாலிப பருவத்தில் இருக்கின்றவர்கள் இந்த அளவுக்கு தம்முடைய வாழ்நாளை வீணாக்கி கொண்டிருக்கின்றார்கள். போதை வஸ்துக்கு அடிமையாக கூடியவர்களில் முஸ்லிம் அல்லாதவர்கள் இருந்தாலுமே கூட நமக்கு கவலைதான். ஆனாலும் கூட அவர்கள் இஸ்லாத்தில் இல்லை என்பதனால அதை நாம் பெரிதாக பொருட்படுத்த வேண்டியதில்லை. ஆனால் முஸ்லிம்களாக இருக்கின்றவர்களிலும் போதை வஸ்துக்கு அடிமையாகிக் கொண்டு போதை வஸ்துக்களை பாவித்துக் கொண்டு போதை வஸ்துக்களை வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற முஸ்லிம் இளைஞர்களும் இருக்கின்றார்கள். அதனால இப்படியானவர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? அதாவது சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ், இந்த ஹதீஸை எல்லோரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். போதை வஸ்து பாவித்தாலும் சரி, மதுபானம் பாவித்தாலும் சரி, அப்படியானவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன கடுமையான எச்சரிக்கை என்ன தெரியுமா? லா யதுகுல் ஜன்னத அல் மன்னான் வல் ஆக் வ முத்மினுல் ஹம்ர். 3 சாரார் சுவர்க்கம் பிரவேசிக்க மாட்டார்கள், அவர்கள் நரகத்திலேயே இருப்பார்கள். ஒருவர் யார்? பெற்றோர்களை துன்புறுத்தியவன். 2வது கொடுத்த தர்மத்தை சொல்லி காட்டுகின்றவன். 3வது சாகும் வரைக்கும் மது போதையிலே இருந்து மரணிக்கின்றவன். இந்த 3 சாராரும் சுவர்க்கம் பிரவேசிக்க மாட்டார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். அதனால் உங்களுக்கு பழக்கமான உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய வயதை ஒத்தவர்கள் யாரேனும் போதை வஸ்து பழக்கமுடையவர்களாக இருந்தால் அவர்களை நீங்கள் மார்க்கத்தோடு தொடர்படுத்துங்கள். உலமாக்களோடு அவர்களை இணைத்து விடுங்கள். உலமாக்களிடத்தில் அழைத்துச் செல்லுங்கள். அவர்களுக்கு நீங்கள் நேரான வழியை காட்டுங்கள். ஏனென்றால் இந்த உலகத்தின் வாழ்க்கை மிக மிக சொற்பமானது. அல் குர்ஆன் 22வது அத்தியாயத்தின் 47வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வைன்ன யௌமன் இன்த ரப்பிக கஅல்ஃபி ஸனத்தின் மிம்மா தஉதுன். உங்களது கணிப்பின்படி உள்ள 1000 வருடங்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு நாளாகும். அல்லாஹ் ஒரு நாள் என்று சொல்லக்கூடிய காலத்தின் நீளம் எவ்வளவு தெரியுமா? நமது 1000 வருடம். அப்படியானால் இந்த உலகத்திலே 100 வருடங்கள் ஒருவன் வாழ்வானாக இருந்தால் அல்லாஹ்வுடைய கணிப்பின்படி 3 மணி நேரம் வாழுகிறான். அந்த அளவுக்கு குறுகிய காலம்தான் அல்லாஹ்வுடைய கணிப்பின்படி இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் மறுமை வாழ்க்கை நிரந்தரமானது. நரகம் சென்றால் ஹாலிதீன ஃபீஹா, அதில் அவன் நிரந்தரமாக இருப்பான். சுவர்க்கம் செல்லக்கூடிய சுவர்க்கவாசிகள் ஹாலிதீன ஃபீஹா, அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அந்த வாழ்க்கை தான் நமக்கு தேவை. உங்களுக்கு திருமறை குர்ஆன் 47வது அத்தியாயத்தின் 15வது வசனத்தை நினைவூட்டுகிறேன். நீங்கள் குர்ஆனை பிரட்டி அந்த வசனத்தை திரும்ப திரும்ப படித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மஸலுல் ஜன்னத்தில்லத்தி
வஅதல் முத்தகூன் ஃபீஹா அன்ஹாருன் மின் மாஇன் கைரி ஆசின் வஅன்ஹாருன் மின் லபனின் லம் யதகய்யர் தஅமுஹு வஅன்ஹாருன் மின் ஹம்ரின் லத்தத்தில் லிஷாரிபீன் வஅன்ஹாருன் மின் அஸலின் முஸஃபா வலஹும் ஃபீஹா அஸ்வாஜும் முத்தஹ்ஹரத்து. அல்லாஹ் இந்த வசனத்திலே 4 வகையான நதிகளை சொல்கிறான். சுவர்க்கத்தில் 4 வகையான நதிகள் ஓடிக்கொண்டிருக்கின்ற நதி 6 ஓடிக்கொண்டிருக்கின்ற 4 வகையான நதிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அதில் ஒரு நதி என்ன? நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த தண்ணீராக ஓடுகின்ற நதி. அது உலகத்தில் எங்கேயுமே நான் பார்க்கின்றோம். ஆனா அடுத்த 3 நதியும் இருக்கின்றதே, உலகத்தில் நாம் கேள்விப்படாத ஒரு நதி, சுவர்க்கத்தில் மட்டும்தான் பார்க்கலாம். 2வது நதி என்ன? பாலாக ஓடும் நதி. நாம இங்க பால் எப்படி ஆடு மாடு ஒட்டகையிலிருந்து கறந்தெடுத்தா தான் பால். ஆனா அங்கு அல்லாஹ் நிலத்திலிருந்து ஊத்தெடுத்து வரும்போதே பாலாக ஊத்தெடுத்து வருகின்ற நதி அல்லாஹ் வைத்திருக்கின்றான். நதி அதிலிருந்து அள்ளி அள்ளி குடிக்கலாம். 3வது மதுவாக ஓடும் நதி. மதுவாக ஓடும் நதி என்று சொன்னா சுவர்க்கத்தில் இருக்கின்ற எல்லா பலவர்க்கங்களை கொண்டும் அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு நதிதான் அது. 4வது நதி என்ன? தேனாக ஓடும் நதி. இந்த 4 வகையான நதிகள் உள்ள அந்த சுவர்க்கத்தை தான் அல்லாஹ் நமக்கு தயார் பண்ணி வைத்திருக்கின்றான். இந்த வசனத்தை அல்லாஹ் எப்படி தொடங்குகிறான் தெரியுமா? மஸலுல் ஜன்னத்தில் வஅதல் முத்தகூன். அல்லாஹ்வை பயந்து நடக்கின்ற தக்வா உள்ளவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கம் எப்படிப்பட்டதென்றால் என்று தொடங்கித்தான் இந்த 4 வகையான நதிகளும் அந்த சுவர்க்கத்தில் உண்டு என்று அல்லாஹ் சொல்கின்றான். அதனால் வாலிபர்களே, இந்த சாராயத்தை குடிப்பது நமக்கு ருசி அல்ல. அதே போல இந்த போதை வஸ்துக்களை பாய்ப்பது நமக்கு ருசி அல்ல. இதெல்லாம் நம்மை நரகத்துக்கு அழைத்து செல்லக்கூடியது. எல்லா வகையான ருசிகரமான பானங்களையும் அல்லாஹ் சுவர்க்கத்திலே நமக்கு தயார் பண்ணி வைத்திருக்கின்றான். அவைகளை அருந்துவதற்காக நாம் இந்த உலகத்திலே அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற என்னென்ன தியாகங்கள் உண்டோ அவை அனைத்தையும் செய்வதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் பாவங்கள் இருந்து முழுமையாக தூரப்படுத்தி நன்மைகளின்பால் நம்மை அதிகமாக நெருக்கமாக ஆக்கி வைப்பானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.